வெல்கம் டு பவானி அம்மா வீலாக். வெல்கம் வாங்க. என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? கலகலா. என்னலா? கலகலா. இல்ல எனக்கு புரியல. கலகலா. சரி அது என்ன கலகலானா என்ன பண்ணுவீங்க? ஸ்வீட்டா காரமா? ரெண்டும் தான். ரெண்டும்னா ஸ்வீட்டும் இருக்குது காரமும் இருக்கு. பண்ணலாமா? ஸ்வீட்டும் காரமும் இப்ப ஸ்வீட் காரம் ரெண்டுமே பண்ண போறோமா? ரெண்டுமே தான் பண்ண போறோம். யார் ரெண்டுமே நீ பண்ண போறியா? என்ன பண்ணுது ஒண்ணு நான் உனக்கு சொல்லி தரேன், நான் ஒன்னு செய்றேன். ஸ்வீட்டா காரமா நானு? உனக்கு ஸ்வீட் ஈஸியா பண்ணி தரேன், நான் காரம் நான் செய்றேன். சரி ஓகே. செய்யலாமா? பண்ணிடலாம். ஓகே டன். சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நான் முதல்ல இத புடி. இத வச்சு நான் என்ன பண்றது? நான் சொல்றேன் மாவு ஒண்ணா சொல்றேன் வா. ஏதாச்சும் எடுக்கணுமா? கோதுமை மாவு பாக்கெட் எடு. இந்த பச்சை கலர் தானே? ரெட். அப்புறம் மைதாவும் எடு. கொஞ்சம் தான் இருக்கு. போதும். இது போதுமா? பத்தல்னா எடுத்துக்கலாம். இருக்கா வாங்கணுமா? இருக்கு. இது கோதுமை மாவுலையும் பண்ணலாம், மைதாவிலையும் தனித்தனியாக பண்ணலாம். நம்ம ரெண்டுமே கலந்தாப்புல பண்ண போகிறோம். 1 கப்பு கோதுமை மாவு. கோதுமை மாவு அந்த கப்புலேயே மைதா மாவு 1 கப் எடுத்துக்கலாம். பாதி தான் வருது. இன்னொரு பாக்கெட் பெரியப்பா. சேம் மெஷர்மெண்டா? ஆமாம், சமமாக இருக்கணும். 1 கப்பு கோதுமை மாவுனா 1 கப் மைதா மாவு. இது ரவை எடுப்பா. இந்த இது எவ்வளோ? 2 ஸ்பூன் போடுப்பா. ஃபுல்லாவா எப்படி? போடு ஃபுல்லாக 2 ஸ்பூன் போதும். அடுத்து மாவு அந்த கப்பில் 1/2 கப்பு சர்க்கரை. இந்த சர்க்கரை பவுட்ரு பண்ணி போடணும். அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் தூள். கொஞ்சமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் எடுப்பா. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நெய் வாசனை நல்லா கம்மன்னு வருது. சிலருக்கு நெய் வாசனை பிடிக்காது. அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில்னா அந்த வாசனையாக இருக்குமா? அந்த எண்ணெயா? வாசனை வராது. வாசனை வராதது தான் ரீஃபண்ட் ஆயிலா? ஆமாம், வாசனை வரதெல்லாம் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அதெல்லாம் வாசனை வரும். தேங்காய் எண்ணெய்லாம். சன்ஃப்ளவர் ஆயிலாம் அந்த ஸ்மெல் எல்லாம் வராது, அப்படியே ஒயிட்டாக இருக்கும். அதுமாதிரி ரெண்டுமே நெய் வாசனைலாம் பிடிக்காதவங்க அதெல்லாம் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். சரி ஓகே. மாவு நல்லா பதமாக இருக்குது. இப்போ தண்ணி தெளித்து நீ பசி இனிப்புக்கு நான் காரம் ரெடி பண்ணிட்டேன். தெரியாதனமாக வாயை விட்டேன். இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன் எனக்கே தெரில. எவ்வளோ தண்ணி மாவு ஊற்றுறது? ஊற்று, தோரையமாக ஊற்று. சப்பாத்தி மாவு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு. சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம தண்ணி ஊற்றி பிசைவோம், ஊற்றுப்பா. இன்னும் கொஞ்சம் நெய் மாதிரி ஊற்றுற. சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிசைவோம் அந்த மாதிரி பிசை. இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் அவங்களே பண்ண விட்டுருவோம். அம்மா என்னப்பா கொஞ்சம் நீயே பண்ணிட. சரியா வரலையா? என்னம்மா வேற ஏதாச்சும் வேணுமா? வேற எதுவும் வேணாம்பா. இது எப்போ மாத்திரம் வந்தா? இதுன்னா என்னது? இது பேரு அத்தி வத்தல். இது ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல. ஆமா, அதை எடுத்துட்டு வந்தேன். ஏன் இதெல்லாம் இங்க கிடைக்காதா? இது எந்த கடையில கிடைக்கும்? வித்தாயம் வாங்கிட்டு கூட பார்க்கலாம். இது ஊர்ல போய் பாட்டி ஊர்ல மரம் இருக்குது. மரத்துல எடுத்து பாட்டி உச்சி வத்தல் போட்டு காய வச்சு வச்சிருப்பாங்க. வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னு வருவேன். இங்க பாருங்க, சாப்பிட்டு பாரு. நீங்க பாத்துருக்கீங்களா? இது என்ன பண்ணுவேன்? எண்ணெயில பொரிக்கணும், பொரிச்சு சாப்பிடணும். இதுல அவ்வளோ ஒரு பெனிஃபிட். இது உடம்பு ரொம்ப நல்லது. இது ஏதாச்சும் ரெசிபி இருக்கா? ரெசிபியா? போடலாமே. ரெசிபி வேணா கேளுங்க, நான் போட சொல்றேன்.
அத்தி காயிலே கூட்டு வைக்கலாம். இதோட காயா இருக்கும்போது பிஞ்சா எடுத்துன்னு வந்து அது பருப்பு போட்டு கூட்டு வைப்பாங்க. கீழே பாருங்க எவ்வளோ விதை இருக்கு பாருங்க. இந்த விதை வந்து அவ்வளோ நல்லது செடியோட சாப்பிட்றது. இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, கனமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பீஸா கட்டர் இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கத்தி இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் போட போகிறேன். இதை கட் பண்ணுப்பா. இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். நான் எண்ணெயை வைக்கிறேன் ஸ்டவ்வில். ஓகே, பார்த்து பண்ணு. இதுவே போதும் போலையா? இந்த ஒரு வாரத்துக்கு இதை வச்சா ஓட்டிடலாம் போலையா? ஆமா, இதுவே ஒரு வாரம் வரும். இனிப்பு காரம் உனக்கு எது வேணுமோ சாப்பிடலாம். இனிப்பு வேணும்னா இனிப்பு, காரம் வேணும்னா காரம். இந்த இனிப்பு கலகலவை 2 மெத்தடில் செய்யலாம். ஒன்று இந்த மாதிரி சக்கரை போட்டு மாவு பிசைஞ்சு தேய்க்கலாம். சும்மாவே தேய்ச்சி எடுத்துட்டு பாகு காய்ச்சியும் நம்ம இந்த இனிப்பு கலகலவை பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மாவுலேயே போட்டு சர்க்கரையை போட்டு பிசைஞ்சிட்டோமாக்கா ஒரே இது முடிஞ்சிடும். பொரிச்சிட்டு நம்ம பாகு காசணுன்றது 2 வேலை கிடையாது. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. இது சூடாக இருக்குது, கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆறுனா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆறணும். சுட தொட்டமாக்கா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், சக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ஆர்ச்சினா தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். இப்போ காரம் கலகலா பண்ணிடலாம். கப்பு கோதுமை மாவு, மைதா ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். 2மே சம அளவு. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் தேவைக்கேற்ப அவங்கவுங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு சீரகம், கருப்பு எள்ளு 1 ஸ்பூனு, வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம், கருப்பு எள்ளும் போடலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது. அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். எண்ணெய் காஞ்சிதான் இது அப்படியே தள்ளிடலாம். நம்ம மாவு போட்டதுனால ஈஸியாக வந்துடும். மாவு போட்டு தேய்ச்சிருக்கிறோம் நிறைய, அதனால் ஒட்டாது கல்லில். நல்லா சவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். கார கலகலா ரெடி. கலக்கலானா 2 கலகலா ரெடி. இனிப்பும் காரமும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் இது பாக்க இனிப்பு பாரு. எதை துவங்கினாலும் இனிப்போடு துவங்கணும். சூப்பரா இருக்கா? இனிப்பு சூப்பரா இருக்குதா? இன்னொன்று சாப்பிட்டு பாரு. நல்லா கிரன்ச்சியா இருக்கா? அதோட இது சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பாரு. இது நல்லா ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கு போல. ஆமாம், அதோட இது இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பர். சின்ன சைஸ் தட்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கா? இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள்.